வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமித்ஷா கிட்ட போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசுனதை அப்படியே மாற்றி பேசிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சீட்டுகளை உயர்த்தும் போது தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது அப்படின்னு போய் அந்த இதில் உரையாற்றிருக்காரு. இதைத்தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் டீலிமிட்டேஷனே வேண்டான்னீங்க, இன்னைக்கு ஃபேருங்கிறீங்க. ஏன் மாற்றம்? அமித்ஷா நேருக்கு நேராக சந்திச்சு நாங்கள் நீங்கள் கொண்டு வந்தால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல பயமா அப்படின்லாம் கேட்குறாங்க. என்ன நீங்கள் என்ன அதுக்கு நீங்கள் மருந்து குடிச்சான்னு சொல்லிடலாம், இல்லை கிணத்துல விழுந்துரு அப்படின்ற மாதிரி யாரையாவது நம்ம முதலமைச்சர் சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடிவேல் தான் நம்ம எப்போவுமே அந்த காமெடியை தான் தத்துவமாக சொல்லுவோம். தூரத்துலேருந்து அண்ணன் எப்படி மிரட்டுறா படுறா, அடிச்சிருவேன்றார், செருப்பால் அடிச்சிருவேன்றாரான்னு ஒரு காமெடி. அங்கே போய் அவன் கெஞ்சிட்டு இருப்பான். ஸோ இதையும் பொருத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவை தமிழ்நாட்டில் டீல் பண்ணதில் டாப் யார் அப்படின்னா எடப்பாடியார் தான். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட சந்திக்க மாட்டார். ஆனால் எடப்பாடியார் பேசி பேசி பேசியே 60 சீட்டு கேட்டவங்கள 6 சீட்டில் கொண்டு வந்து நிறுத்தினது வேறு யாருமே இந்தியாவில் கிடையாது. ஒரு நாள் என்னென்னா எம்பி எலெக்ஷன், போன எம்பி எலெக்ஷன், முந்தின எம்பி எலெக்ஷனுக்கு அமித்ஷா வரார். இவங்கெல்லாம் பிள்ளை பூச்சி மாதிரி சும்மா தட்டி விட்டு போயிடலாம். அமித்ஷானா யார் நினச்சிங்க அப்படின்ற காலம் அது. யூபியில் அமித்ஷா தான், இதில் அமித்ஷா தான், அவரால் தான் ஜெயிச்சுன்ற காலத்தில் ஒரு 1 hour ஏர்போர்ட்டில் திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே அந்த வேறு எடப்பாடி கூப்பிடு பேசிட்டு போயிடலாம், பேசி சீட்டை டிசைட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற அமித்ஷாவை நைட்டு ஃப்ளைட்டில் போக விடாமல் அந்த 1 hourல பேசிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த 60 சீட் கொடுத்துருங்க, நான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலான்னு நினச்ச அமித்ஷாவை நைட்டு பூரா உட்கார வச்சு 3 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி 60 சீட்டுங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன ஒரு அமித்ஷாவை வெறும் 6 சீட்டை கொடுத்து துரத்துன ஒரு மாவீரன் யாருன்னா எடப்பாடியார். அதாவது நேருக்கு நேராக மொழியும் தெரியாது, குஜராத்தி இவருக்கு தெரியாது, தமிழ் அவருக்கு தெரியாது, இங்கிலீஷ் அவருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது, ஹிந்தி இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இப்படி எப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார் பாருங்க. கை செய்கையில் நடத்தினாரா இல்லை என்ன எதில் நடத்தினாங்கன்னே தெரில. 6 சீட்டு தான். நள்ளிரவை தாண்டி 3 மணி வரைக்கும் போய் அமித்ஷா டென்ஷன் ஆகி 3 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறார். அந்த அளவுக்கு ஆக்கி விட்டது யார் அப்படின்னா எடப்பாடியார். அதை தவிர யாருமே அவர்கிட்ட ஃபேஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்ஜி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ கொடுக்குறாரு, ஒரே ரைட்டு. அது விருந்தோம்பல், யாரும் வர்றாங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் பாயாசமோ ஏதோ தமிழ்நாட்டு சிறப்பான ஒரு உணவு. ஏன்னா அவர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவார். யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவருக்கு பாயா கொடுக்க முடியாது, பாயாசம் தான் கொடுக்க முடியும். ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து இது பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காரு. நேஷ்னல் மீடியா வரைக்கும் சார் அந்த தூக்கில் என்ன இருந்தது எவனாலும் கண்டுபிடிக்க முடியாங்க. சொல்லுங்க. இப்போ எத்தனையோ 40 வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், டிவி ஓனராக கூட இருக்கட்டும், 20 வருஷம் அந்த இவன் கத்திக்கிட்டே இருப்பானே ஒருத்தன், ஆர்டிவி அர்ணாப் கோஸ்வாமி, மீடியாவுக்கு பிடிச்ச கேடு காணும், அவனால் கூட சொல்ல முடியாது உள்ளே என்ன இருந்துச்சு. கொடுத்தவருக்கும் சாப்பிட்டவருக்கும் தான் தெரியும். அதுவும் இப்போ விஜயா அவர் கைனால் செஞ்சு கூட கொண்டு வந்துருப்பாப்புல, அதை கொடுத்துருக்காரு. அவரும் வாங்கிட்டு போனாரா இல்லை சாப்பிட்டு அதை வச்சுட்டு போயிட்டாரான்றது அந்த ஹோட்டல்காரங்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ இப்படி ஒரு மர்ம பொருளை கொடுத்து தூக்குச்சட்டி ஆளை வச்சா கொடுத்து விடுவார். ஆளை வச்சு கொடுக்கவும் இல்லை, அங்கேயே வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு ஞாபகம் அர்த்தமாக சரி கழுவி என் வண்டியில் ஏற்றுங்கடா ஃப்ளைட்டில் அப்படின்னு கூட கொண்டு போயிருக்கலாம். தமிழக முதல்வர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. நாளைக்கு அமித்ஷா பற்றிய மியூசியம் ஏதாவது வச்சாங்கன்னா அதில் இந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஆமாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீலிங்கில் போயிருக்காப்புல. அப்போ இருக்கிறவன்லாம் சொம்பையா என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? அப்போ ஒன்று கூட உண்மை இல்லைன்றது இதுலன்னு தெரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதில் என்ன சொன்னீங்க, நாங்கள் சொல்கிறத ஆதரிக்காமல் நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் பிஜேபியோட லிங்க்குன்னீங்க, திமுகவை அதை தான் சொன்னீங்க. அதையே நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் பிஜேபியோட இல்லையே, அதே டென்ஷன் ஆகிறவங்க தான். புரியுதா? இப்போ சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவிமார்கள் ஏதாவது ஒரு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, புருஷனுக்கும் இந்த பொண்ணு இந்த ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அவங்களா ஒரு கணக்கு போட்டாலும் சரி, ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, வேணுன்னே அந்த பேரை இழுத்து சண்டை போடுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உடச்சி என்ன பண்ண ஆமாம் அப்படின்றீங்கல்ல,
அதுக்கு போட்டு பார்க்குற மாதிரி, அது ஒரு ஹியூமன் சைக்காலஜி அது. ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் வந்து தாவேக்கா பாஜகவோட குழந்தை முழு தொடர்பில் இருக்குது. ஒருவேளை அவங்க நமக்கு தெரியாமல் பிஜேபிக்காரன் திமுகவோட தொடர்பு வச்சுருந்தானான்றதுக்காக திமுக மேலே போட்டு அடிக்கிறது. அப்போ ஆமாம் எங்களுக்கு லிங்க் இருக்குது, நாங்கள் கூட்டணியில் இருப்போம்யா உனக்கு என்னையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த பாருங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் என்னைய மீறி நீ பண்ணிட்டியா அப்படின்ற இதில் பிஜேபிக்காரன்ட்ட போய் சண்டை போடலாம். அதுக்காக பண்ணது தான் இது. இந்த சில ஏதோ டாக்ஸிக் பொசசிவிட்டி மாதிரி. ஆமாம், அதுக்காக தான் திமுக தொடர்புக்கு அப்படிங்கும்போது அவன் ஓப்பனாக இல்லைன்னா பேசாமல் இருந்துருவான். ஆமாம் இருக்குன்ட்டான்னா டெல்லியில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, என்னையும் வளர்த்து விட்டு என்னையும் இது பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் திமுகவோடைய நீங்கள் கள்ள தொடர்பு வச்சுருக்கீங்க. புரியுதா அவங்களுக்கு? அரசியல் ரீதியாக வச்சுருக்கீங்கன்றதை காட்டுறது தான். இதில் இன்னொரு பக்கம் இந்த தூக்குச்சட்டியை தாண்டி அது விவாதமெல்லாம் முதல்ல எல்லாம் அதை தான் கேட்குறாங்க. என்ன கொடுத்தாரு இங்கிலீஷ் மீடியா வரைக்கும் செய்தி தொடர்பாளர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் என்ன சந்தேகம்னா, பதவி ஏற்புக்கெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு தூக்குச்சட்டி கொடுத்துருக்கலாம்ல, கொண்டு போய் வீட்டில் அம்மா. அவருக்கு ஏற்கனவே ஒரு பாயாசம் போட்டுருப்பார், அதனால சத்தம் இல்லாமல். இதே இது நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ராகுலும் இதே ஏரியாவுக்கு தான் வர்றாப்புல, அதே மகாபலிபுரத்தில் தான் வர்றாப்புல. ராகுல் காந்தியை கட்டச்சிக்கு கூட சந்திக்கலை. இல்லை அங்கே வந்து ராகுல் காந்தி கட்டச்சிக்குனாலும் சிஎம் வந்து பார்த்துருக்கலாம்ல, அதையும் பார்க்கல. 2 பேர் வீடு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கே இருக்குது, இவர் வீடு வந்து நார்த் மெட்ராஸில் இருக்குன்னா பரவாயில்ல. போகிற வழி ஒரு முன்னாடி ஒரு ரோட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்லேருந்து ஈஸியாக போய் இவரை பார்த்துட்டு போயிருக்கலாம். அந்த வழியாக அப்படியே போய் ஒரு டிஃபனை சாப்பிட்டு கூட போயிருக்கலாம். ராகுல் வர்றாரு, அதாவது முதல்வர் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக வர்றாருன்னா வீட்டுக்கு கூப்பிடுவாங்கல்ல, ஐயா ஒரு 2 இட்லி ஒரு வடையா வச்சு சாப்பிட்டு போங்க, இல்லை ஒரு டீ கொடுத்துருக்கலாம். இல்லை ராகுல் டீ சாப்பிட மாட்டாருன்னா ஜூஸ் கொடுத்துருக்கலாம், கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருக்கலாம். 2 பேரும் உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டிருந்தா ஒரு கூட்டணி மரியாதை, நாளைக்கு ஒரு பிரதமரா. அப்போ ஆனால் அமித்ஷா வர்றாருன்றக்காக காலைல 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பாயாசம் வச்சு அதுக்கு ஒரு ஹாட் பேக் வாங்கி அதை வாங்க விட்டு முத நாளே வாங்க வச்சுருப்பாங்களா ஹாட் பேக், இங்கே போய் இந்த கம்பெனி வாங்கிட்டு வாங்க, மில்டனில் வாங்கிட்டு வாங்க, அதுதான் கம்பெனி தாங்கும் அப்படின்ற மாதிரி வாங்கி இவ்வளோ தூரம் முன்னெச்சரிக்கையாக செஞ்சவர் தான் கூட்டணியில் இருக்க ஒரு தலைவர் வரும்போது ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காம பார்க்காம இருக்கிறது. இப்போ யாருக்கு யாரோட கூட்டணின்றது இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இவர்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு காட்டுது. இது தெரிஞ்சதுனால தான் இப்போ அப்படி ஒரு மாதிரி காங்கிரஸ் பூடகமாக பேசுதா. திடீர்னு பார்த்தா முதலமைச்சராக விஜய் ஆகணுங்கிறத சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் பேசுகிறாப்புல. தாவேக்காரங்களாம் இப்போ காமெடி பண்ணுறாங்கன்னு சொல்ல பிரதமர் ஆகலாம், பிரதமராக விஜய் அப்படிங்கிறத சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்னா இப்போ தாவேக்காலாம் காமெடியன்ஸ் மாதிரியும் விஜய் வந்து காமெடியன் மாதிரியும் அப்படிதான் நம்ம சொல்லலை, அப்புறம் நம்ம முதலமைச்சராக பார்க்குறோம். அவரை சொல்றவங்கெல்லாம் சீரியஸா சொல்லலை, என்ன கூட தான் எங்க ஊர்ல தவிர எவ்வளோ வருங்கால பிரதமருங்கிற எவ்வளோ கேவலப்படுது வருங்கால பிரதமர் மாடி. அது வந்து சில இதில் வந்து இந்த கிராமத்தில் உள்ள பொம்பளைங்களாம் பெண்கள்லாம் சொல்லுவாங்க, அதில் என்னென்ன ஐஸ்வர்யா ராய் உலக அழகியான டைமில் அந்த டைமில் என்ன பெரிய அழகி இவ அப்படின்னு. என்னைய கூட தான் தஞ்சாவூரில் பொண்ணு பார்க்க வந்தா இவங்க, அந்த பாட்டு கூட இருக்கலாம், அது அப்புறம் வந்து இது காலகாலமாக இருக்கு. அந்த இந்த குடும்பத்தில் வந்து கேட்டாங்க, நான் தான் வேணான்ட்டார், எங்கள் அப்பா தான் வேணான்ட்டார் கேட்டாங்கன்ற கதையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய அழகி எங்களை விடவா நாங்கள் அந்த காலத்தில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கேவலப்படுத்த யார் இப்போ இந்த பிரதமர் அப்படின்ட்டு என்ன கூட தான் சொல்கிறாங்க. ரோட்டில் போகிறவன்லாம் பிரதமர்னு எந்த நாய் சொன்னான்றதே கேட்குது. விஜய் வந்து முதலமைச்சராக இருக்காரு, விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது சவுத் இந்தியாவில். விஜய்னா தெரியும், படம் அப்படின்னா தெரியும். அவரை பிரதமராக சொல்கிறாங்கன்றது இவரையும் சொல்கிறாங்களாம். யார அந்த சொன்னவனை எங்கே அவனை கூப்பிட்டு சுடுதண்ணியை தூக்கி அவன் மேலே ஊற்றாங்க. வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் அதே ஸ்டைல் தான் சட்டமன்றத்தில் இவருக்கு சொல்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வைகோ பையன் இருந்தாப்புல, குரலி வித்திர காட்டுறவனு கோட் சூட் போட்ட மாதிரி பையன் கத்திட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ராகுல சொல்லிட்டா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு சான்ஸ் பை சான்ஸில் அமெரிக்க அதிபர் ஆயிடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்பே கூப்பிட்டு ஒரு விசாவை போட்டு கொடுத்து இங்கே வந்துருங்க, ஏன் அங்கே இப்போ இவ்வளோ நாள் போராடி கடைசியில் 100 MP கூட வரல, கொஞ்ச நாள் அமெரிக்க ஜனாதிபதியாக ஒரு நாள்
ஒரு நாள் முதல்வர் மாதிரி கூட சில இடத்துல குடியரசுக் கட்சியிலே கூட சேர்ந்து உங்களை எதையா ஒன்று பண்ணிக்கலாம். இல்லை இதே சில பிள்ளைங்களாம் ஆசைப்படும். சில ஊர்லலாம் ஒரு நாள் கலெக்டரா உட்கார வைக்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுனா வாமா ஒரு நாள் இது கலெக்டராக இருக்கு. அந்த மாதிரி கூட ராகுல ஆக்குவாங்க. மாணிக்கம் தாகர் ஆக்குவாங்களா? ஊராட்சி மன்ற தலைவராக கூட உட்கார வைக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிச்ச கேடு தான். இல்லை, அதை விட இன்னொன்று, திமுக வந்து சபாநாயகர் கொடுத்த டீ பார்ட்டிக்கு போனதை அரசியலாக்க வேண்டாம்னு மாணிக்கம் தாகர் சொல்கிறாப்புல. அவங்க கூட்டணிலாம் சொல்ல முடியாது. நாங்களும் கூட டீ பார்ட்டிக்கு போய் குடிச்சிட்டு வந்திருக்கோம். எங்கள் டீ குடிச்சிட்டு சும்மா பேச மட்டும்தான் முடியும், வேறு ஒன்றும் கூட்டணிலாம் பேச வாய்ப்பு இல்லைன்னு. அது இப்போ தாவேக்காவுக்கு இது கவுண்டராக திமுகவோட நாங்கள் சண்டையாக இருந்தாலும் கூட அவங்க இப்போ கூட்டணிக்கெலாம் போக மாட்டாங்கன்னு சொல்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அதான் பயம்தான். போயிட்டா என்ன பண்ணுறது? போயிட்டா எல்லாம் போயிரும்ல. நீங்கள் தான் போயிட்டீங்களா, அப்புறம் அவங்க எங்கே போனால் என்ன, யார் கூட கூட்டணி வச்சா என்னங்கிற கேள்வி அவங்க கேட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ராகுல பிரதமர் ஆக்கணுன்றது இல்லை, இவங்க தான் காட்சி பார்க்கணுன்றது தான். லோக்கலில் மினிஸ்டர் சைரன் காரில் சுற்றணுன்றது தான். அது சைரன் வேற எடுத்துட்டு சைரனு இப்போ மோடி மகா நடிகன் மோடிஜி என்ன பண்ணுறாருன்னா, என்னையை தவிர எல்லாம் நாசமாக போகணும், எவனும் நல்லா இருக்கக்கூடாதுன்றது அவரோடது. பெருமைனா எனக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி மிக மோசமான ஒரு பிரதமராக சொல்லுவாங்க, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அதையும் எடுத்து விட்டாங்க. அதுங்கிறது இப்போ ஒரு மாதிரி போயிடுச்சு. இதில் நேற்றைக்கு சிறப்பு பொதுக்குழுவெல்லாம் போட்டு காங்கிரஸில் தீர்மானம், விரைவில் மீண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்போ கூட்டணியில் இருக்கிறத விடவும் தனியாக அவங்களே சிஎம் ஆகணுங்கிறத அவங்க இலக்காக இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு திட்டம் ஆசை தான், ஆசைப்படுறது தான். இல்லை, அதை இப்போ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது கூட்டணினால் நம்ம அடையாளத்தை இழக்கவும் கூடாது, இனிமேலும் இழக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம். இதுக்காக தான் திமுக வந்து தகரமாக தட்டி புரியுதா அடித்து ஓரத்தில் போட்டு வச்சுருந்தது காரணம் இதுதான். இவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஆட்சி அமைப்பு முதல்வர் வாங்கி அடுத்து விஜயவே எதிர்த்து யார் இவங்களுக்கு ஒரு வாயில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? யாருமே இவ்வளோ பெரிய வாய்ப்பை காங்கிரஸ் கற்பனையில் கூட, ராகுல் கனவுல கூட இப்படி வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் நம்ம அமைச்சர்கள் நம்ம கட்சிக்காரங்க அமைச்சராவாங்கன்னு சொல்லி ராகுல் கனவுல கூட கண்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், விஜய்க்கு செக் வைக்கிறாங்க. அப்போ முதல்வராக வந்தால் யார் வருவா? மாணிக்கம் தாகரா? தமிழ்நாடு முதல்வர் யார் வருவான்னு தெரியல. ஸோ இவங்க வந்து இந்த உத்தரப்பிரதேசம் இந்த இது மாதிரி நினச்சிட்டாங்க. மகாராஷ்டிரா இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியில் இப்போ 10 எம்எல்ஏ உள்ளவெல்லாம் சிஎம் ஆயிரும், டெப்டி சிஎம் ஆயிரும், அந்த மாதிரி நம்ம காட்சி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. ஏதோ இப்போ ஒரு தர்த்தரம் நடந்துருச்சு, ஆனால் இனிமே அது நடக்காது அப்படின்னு தான் நம்பலாம். இல்லை, அப்போ காங்கிரஸினுடைய இலக்குங்கிறது என்ன? அமித்ஷாவை ரிசீவ் பண்ணி இவர் போகிறாரு, அதை கண்டிச்சு இவங்க ஒரு கூட்டம் போட்டு போகிற பெரிய வண்டியில் ஏற்றி கைது பண்ணி கூட்டு போகுது போலீஸ். ஒரு பக்கம் பர்மிஷன் இல்லாமல் மேடை போட்டு மேடையெல்லாம் சாயங்காலம் போட்டு ஏறுற வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? மேடை போட்டு மேடை ஏறி கோஷம் போட போனாங்க. போலீஸ் வந்து மொத்தமாக அமித்ஷா வரக்கூடாது, டெல்லியில் மாணவர்களை அடித்த அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரலாமா? அதை இங்கே இவருக்கு இப்போ முதலமைச்சர் விஜய்க்கு கருப்பு கொடி காட்டிருக்க வேண்டியதானே? அவர் ஏன் போய் பார்க்குறீங்க? பார்க்குறது மட்டும் இல்லை, பாயாசமே கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் விட்டுவிட்டு மேடை போட்டு எங்கேயோ கத்துவாங்களாம், கூட்டணியில் இருப்பாங்களாம். அப்போ நீங்கள் உடனே நாங்கள் ராஜினாமா செய்கிறோம், வாபஸ் வாங்குறோம் இந்த அரசுக்குன்னு சொல்லணும். அதானே மானம் உள்ளவன் செய்கிறது. என்ன என்னால் தான் இந்த ஆட்சி நிற்கிது, நாங்கள் எம்எல்ஏ கொடுத்ததுனால தான் விஜய் அரசாங்கம் இப்போ அரசில் இருக்குது, விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். உடனே வாபஸ் வாங்கினா ஆட்சியே கலைஞ்சிரும்ல. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன இதுக்கு இப்போ ஊரை ஏமாத்துறக்கா மேடை போட்டு கத்துறீங்க? ஆட்சியே அடுத்த செகண்ட் காமிச்சு விஜயே முதல்வர் இல்லை நான் ஆயிரும், அந்த அளவுக்கு செல்வாக்கு உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் எதுக்கு மேடை போட்டு கத்துறீங்க? புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே கண்துடைப்பு திருட்டு நாடகம் அப்படின்றதுல தெளிவாக தெரியுதுல்ல. எப்படி வருதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு வரதுக்கு முக்கிய நன்றி.